2026 டி20 உலகக்கோப்பை தொடருடைய சூப்பர் 8 சுற்றுல இந்திய அணி தன்னுடைய முதல் போட்டியில சவுத் ஆப்பிரிக்காவை எதிர்கொள்றாங்க. இந்த முக்கியமான போட்டிக்கு முன்னாடி இந்திய அணியுடைய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜுக்கு பயிற்சி முகாம்ல காயம் ஏற்பட்டிருக்கா. அகமதாபாத்ல உள்ள நரேந்திர மோடி மைதானத்துல ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இந்த போட்டிக்காக இந்திய அணி தீவிர பயிற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்ற வலை பயிற்சியின் போது ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா பேட்டிங் செய்து கொண்டிருந்தாரு. அப்போது அவர் நேராக அடித்த பந்து ஒன்று முகமது சிராஜுடைய இடது முழங்கால்ல பலமாகப்பட்டிருக்கு. பந்து தாக்கியதால வலியால் துடித்த சிராஜ் அவர்கள் பயிற்சியை பாதிலேயே முடித்துக்கொண்டு மைதானத்தை விட்டு வெளியேறி இருக்காரு. முடங்கியபடியே அவர் வெளியேறியதை பார்த்த ரசிகர்கள் மற்றும் அணி நிர்வாகத்தினர் கவலை அடைஞ்சிருக்காங்க. இந்த உலகக்கோப்பை தொடர் தொடங்கியதுல இருந்தே இந்திய அணியில பல வீரர்களுக்கு தொடர்ந்து உடல்நலக்குறைவு காயங்கள் ஏற்பட்டு இருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோர் உடல்நலக்குறைவால தலா ஒரு போட்டிகள் விளையாடல. வாஷிங்டன் சுந்தருக்கு லேசான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. உலகக்கோப்பை தொடங்குவதற்கு சற்று முன்பு அர்ஷித் ராணா காயத்தால விலகியதால கடைசி நேரத்துல அவருக்கு பதிலாக சிராஜ் என்ட்ரி கொடுத்தாரு. அவருக்குமே தற்போது காயம் அப்படின்றதுனால இந்திய அணி தற்போது தட்டு தடுமாறிட்டுமே இருக்காங்க. ஒருவேளை அர்ஷதீப் அல்லது பும்ராவிற்கு மீண்டும் காயம் ஏற்பட்டா கண்டிப்பாக இந்திய அணி வெல்வது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ ஆகையால தற்போது மாற்று வீரரை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. கூடிய விரைவிலேயே அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.